பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்கி கட்சியை நிறுவிய தானே இனி தலைவர் பொறுப்பையும் சேர்த்து கவனித்துக் கொள்வேன் என ராமதாஸ் அறிவித்திருந்தார். இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விசிகாவிலிருந்து திரு வன்னியரசு இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு வன்னியரசு, இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. பாமகவினுடைய தற்போதைய சூழலை பார்த்திருப்பீங்க, உங்களுடைய பார்வை என்ன? வணக்கம்ங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்பொழுது நடக்கின்ற இந்த அரசியல் என்பது அவர் உட்கட்சி பிரச்சனையாக, உட்கட்சி அரசியலாக தான் நம்ம பார்க்கணும். ஆனாலும் இதற்கு முன்பு மரியாதைக்குரிய அண்ணன் ஜி.கே. மணி போன்றவர்கள் இந்த கட்சியில் தலைவராக இருந்தாங்க. அவர்கிட்ட இருந்து அந்த பதவியை எடுத்து அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அந்த தலைவர் பொறுப்பை கொடுத்தாரு. அதற்கு பதிலாக இளைஞரணி பொறுப்பு மரியாதைக்குரிய கோகா மணி அவர்களுடைய மகன் கமல்குமாரன் அவர்களுக்கு அதை கொடுத்தாங்க. அதையும் எடுத்து அவங்க குடும்பத்திலே அதை கொடுத்துட்டாங்க. இது ஒரு திட்டமிட்டு, அதாவது நானே மந்திரி நானே ராஜா போல இது திட்டமிட்டு அந்த குடும்ப அரசியலுக்குள்ளேயே, குடும்பத்துக்குள்ளேயே அவருடைய அதிகாரம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு நுட்பமான ஒரு அரசியலை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அல்லது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இதை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இது ஒரு அவங்களுடைய கட்சி அரசியல், கட்சிக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதால இதை வெளியில் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதை தாண்டி இது ஒரு மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய ஒரு நாடக அரசியல். குடும்பத்தை தனது செல்வாக்கு நிலைநிறுத்துவதற்காக இந்த மாதிரியான ஒரு அரசியலை கொண்டு வருகிறார். அது ஒரு நாடக அரசியல் செய்வது. தேர்தல் நெருங்க இன்னும் கூடுதலான அரசியலும் இதில் மேம்படலாம். தேர்தலுக்காக இந்த வேலைகளை அவர் செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வன்னியரசு.